தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று சந்தை பெரிய ஏற்றமும் இறக்கமும் இல்லாமல் முற்றிலும் பிளாட்டாக க்ளோஸ் ஆனிச்சு. நிப்டி 50 24,583 புள்ளிகள் நிலை பெற்றது. நாள் முழுவதும் அதிகபட்சமாக 24,620 வரையில், குறைந்தபட்சமாக 24,519 வரையிலும் சென்றாலும் 24,500 என்ற முக்கிய சப்போர்ட் லெவலை நிப்டி உடைக்காமல் தக்க வைத்துக் கொண்டது. கடந்த 5 நாட்களாக நிப்டி வெறும் 0.05% மட்டுமே உயர்ந்து இருப்பது சந்தை எவ்வளவு அசைவற்ற நிலையில் உள்ளதை காட்டுகிறது. பேங்க் நிப்டி 57,500 என்ற முக்கிய நிலைக்கு மேல் நிலைத்து நின்று முடிவடைந்து உள்ளது. ஆனால் 58,000 புள்ளிகள் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது. மற்ற குறியீடுகளை பார்த்தால் மிட்கேப் 0.46% உயர்ந்தது. நிப்டி நெக்ஸ்ட் 50 லேசாக 0.09% ஏறியது. ஸ்மால் கேப் 0.06% சரிந்தது. பேங்க் நிப்டி 0.1% குறைந்தது. ஆக பரவலாக சந்தையில் எந்த திசையிலுமே தீவிரமான நகர்வு இல்லை. துறை வாரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐடி, ரியாலிட்டி, மீடியா மற்றும் மெட்டல் துறைகள் மீட்சி அடைந்து நல்ல நிலையில் இருந்தன, நேர்மறையாக இருந்தன. எதிர்மறையாக இருந்த பிஎஸ்சி பேங்க், எஃப்எம்ஜி மற்றும் ஆட்டோ துறைகளில் லேசான சரிவு காணப்பட்டது. மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகள் பெரிய அளவிலான ஏற்றமும் இறக்கமின்றி சீராகவே இருந்தன. பொதுத்துறை வங்கிகள் மீதான அழுத்தம். எஸ்பிஐ நிறுவனத்தின் காலாண்டுகள் முடிவுகளுக்கு பிறகு எல்லாருமே ஏற்றம் காணும் பார்த்தோம். ஆனா அந்த பங்கு 2% சரிந்தது. இதைத் தொடர்ந்து பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆகிய பங்குகளும் சரிவை கண்டன. ஒட்டு மொத்தமாக பிஎஸ்சி பேங்குகள் 1.6% வரை இறங்கின. இதை விட பிஎஃப்சி 8% அளவிலும், ஆர்இசி 6% அளவிலும் பலத்தை சரிவை சந்தித்தன. இந்த பங்குகள் எல்லாம் ஏறும் பார்த்தோம். ஆனா அது சரிவை சந்தித்து இன்னைக்கு ரீட்டைலர்ல கொஞ்சம் ஏமாற்றத்தை அளித்தன. இந்த ஒரு முக்கிய எச்சரிக்கை பார்த்துக்கிட்டது நம்ம நல்லது. இந்தியாவில் கவர்ச்சிகரமா டிவிடெண்ட் தரும் நிறுவனங்கள் பல நேரங்களில் பங்கின் மூலதான கேபிட்டல் வேல்யூ காப்பாற்றாமல் முதலீட்டு பொறியியலாக டிராப்ஸாக மாறக்கூடும். பல முதலீட்டாளர்கள் டிவிடெண்ட் மட்டும் பார்த்து இது போன்ற பங்குகளில் நுழைந்து சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த பிஎஸ்சி பேங்கு, அதாவது ஆர்இசி, பிஎஃப்சி இந்த மாதிரில போட்டு டிவிடெண்ட் காட்டி போகாம அது வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி தான் இருக்கும். ஆனால் டிவிடெண்ட் நல்லா கொடுக்கும். இருந்தாலும் அந்த பங்கை டிவிடெண்ட் காண்டி போய் மாட்டிக்க வேண்டாம். அப்புறம் டிஎல்எஃப் 270 கோடி மதிப்பிலான ஆடம்பர வீட்டை விற்பனை செய்ததாக வந்த செய்தியை அடுத்து ரியல் எஸ்டேட் பங்குகள் ஒட்டு மொத்தமாக ஏற்றம் கண்டன. ஹிட்டாச்சி எனர்ஜி நிப்டி 50 குறியீட்டில் இணையக்கூடும் என்ற வதந்தியால் 10% உயர்ந்தது. ஹிட்டாச்சி எனர்ஜி பேடிஎம் நிறுவனங்களில் புதிய இலக்கு விலைகள் காரணமாக புகழ்ச்சி கொடுத்த பையிங் ரேட்டிங் காரணமாக 10% பேடிஎம் மேலே ஏறியது. மேலும் பிஎஸ்சி லிமிடெட் நிப்டி 50 இணையலாம் என்ற வதந்தியால் பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், ஆனந்தகதி, மோதிலால் ஓஸ்வால் உள்ளிட்ட கேபிட்டல் மார்க்கெட் துறை பங்குகளும் நல்ல ஏற்றம் கண்டன. நிப்டி 50 பிஎஸ்சி இணையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியால் பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் எல்லாம், ஆனந்தகதி, கேபிட்டல் மார்க்கெட் பங்கு எல்லாமே ஒரு ஏற்றம் கண்டன. மார்க்கெட்டை ஏற்றணும்னு நினைச்சிட்டாங்க. அந்த செக்டர் அந்த செக்மெண்ட்டை அதுக்கு ஒரு காரணத்தை போட்டு வதந்தியை கிளப்பி போட்டு ஏற்றி விட்டாங்க. காலாண்டு முடிவுகளை ஒரு ஏமாற்றத்தால் சரிய வாய்ப்புள்ள பங்குகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அஸ்ட்ரோ மைக்ரோவேவ் ப்ராடக்ட் கடந்த மாதங்கள்ல 90% வரை பங்கு விலை ஏறி இருந்தது. ஆனால் இந்த ஜூன் காலாண்டில் வருவாய் 200 கோடியிலிருந்து 177 கோடியாகவும்,
லாபம் 16 கோடியிலிருந்து 12 கோடியாக குறைந்துள்ளது. முதலீட்டாளர்களின் அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைந்ததால் இந்த பங்கானது சரிவை சந்திக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கிறோம். இது எதுவுமே உறுதி கிடையாதுங்க. ஸ்டேட் பேங்க் எல்லாருமே நான் உட்பட நல்லா பாசிட்டிவா போகணும்னு பார்த்தோம். தலையில முன்னிலை போட்டுச்சு. அதனாலதான் சொல்லுவேன், ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா முட்டாளா இருக்கணும், அறிவாளியா இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் தெரியணும்னு நினைச்சுக்கவே கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அது அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் நல்லது. இந்த ஒரு குரூப் தெரியாங்க, அவர் லெவலு, அந்த லெவலு, அந்த லெவலு, சாக் லெவலு, அந்த சாக் லெவலு அப்படின்ட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமா நம்மளும் இழுத்துட்டு போனாதான் பணம் சம்பாதிக்க முடியும், லாபம் ஈட்ட முடியும். எஸ்பிஐ லெவலு, வியாழக்கிழமை லெவலு அப்படின்னு. அது ஏன் உருவாச்சு, அது எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டா அது எவனால சொல்ல தெரியாது. ஆனா அவங்கள அவங்க இண்டிகேட்டர் அந்த இண்டிகேட்டர் சொல்லி ஒரு முட்டாள் கூட்டம் போய்கிட்டு இருக்கு, நல்லா சம்பாதிக்கும், குறிப்பிட்ட காலம் சம்பாதிக்கும், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். அதனால இந்த பங்குச் சந்தையை பொறுத்த உலகத்து எந்த தொழிலா இருந்தாலுமேங்க, ஒரு அரைகுறையமா இருந்தோம்னா நல்லா நல்லா சம்பாதிக்க முடியும். இந்த டாக்டரா வேலை பார்க்குறாங்க, டாக்டர் படிச்சுட்டு பங்குச் சந்தையில ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹ் டாக்டருக்கு ஒழுங்கா படிச்சுட்டு டாக்டர் தொழில ஒழுங்கா பார்த்துட்டு போயிருப்பாங்கல்ல, மாதிரிதான் இது. டாக்டர் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுமே தான். நம்ம படிக்காத ஆளுதான், ஓகேங்களா. ஆனா பங்குச் சந்தையில ஓரளவுக்கு நமக்கு நாலேஜ் தெரியும், படிச்ச வேண்டிய அளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதனாலதான் நமக்கு சம்பாத்தியத்தை ஒரு எண்டுக்கு போனாலே இதை கொஞ்சம் எல்லா பக்கமும் அனலைஸ் பண்ணி போகிறதுனால நமக்கு யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால பங்குச் சந்தையில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுடைய கர்மா நல்லா இருக்கணும். எந்த விஷயத்தையுமே முழுசா ஆராய பார்க்காதீங்க, பாதியா கத்துக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்க, பணம் சம்பாதிக்க முடியும். அமரராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி வருவாய் 3,350 கோடியிலிருந்து 4,041 கோடியாக அதிகரித்தாலும் ஆப்பரேட்டிங் மார்ஜின் 12% 10% கடுமையாக சரிந்துள்ளது. இதனால் லாப வளர்ச்சி பின்னடைவு ஏற்பட்டு உள்ளது. அடுத்து பாரத் போச்சு. இதர செலவுகள் அதிகரித்ததால் லாப வரம்பு 17%-இருந்து 15% குறைந்துள்ளது. மேலும் 301 கோடி அளவுக்கு விதிவிலக்காக எக்ஸ்பென்ஷன் லாஸ் ஏற்பட்டு இந்த காலாண்டில் 90 கோடி நிகர இழப்பை சந்தித்துள்ளது பாரத் போச்சு நிறுவனம். அப்புறம் செயல் அரசு மூலதன செலவுகள் அரசு தனது மூலதன செலவினங்களுக்கு FPO மூலம் 5% பங்குகளை விற்க திட்டமிட்டுள்ளது. இந்த ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் மூலமாக வழக்கமான சலுகை விலையில் டிஸ்கவுண்ட் ஏற்று வருவதால் பங்கு விலையில் தற்காலிக இலக்கம் ஏற்படலாம். பாரத் போச்சு, அமர்ராஜா போன்ற பெரிய நிறுவன பங்குகளில் ஏற்படும் இந்த குறுகிய கால சரிவு அடிப்படையில் மட்டுமே உள்ளது. நீண்ட கால முதலீட்டாளர்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. சாதகமான பங்குகள் அப்படின்னா உண்மையிலேங்க நான் 2017-18 அக வேக்காடாதான் இருந்தேன், நல்லா சம்பாதிச்சேன் பங்கு சந்தையில. அப்புறம் அந்த 18-19 கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டேன், இது பண்ணிக்கிட்டேன், நல்லா கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா பணம் சம்பாதிக்க லேட் ஆகுது. ஆனா எதுவுமே தெரியாம இருக்கும் போது நல்லா சம்பாதிப்பேன், ட்ரேடில் நல்லா சம்பாதிப்பேன். அதனாலதான் பங்குச்சந்தையை பொறுத்தளவு அப்படித்தான். MW சோலார் EPC இன்ஜினியரிங் ஒர்க்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற மிகப்பெரிய புதிய ஆர்டர் கிடைத்துள்ளது. வால் ரினியூவபிள் டெக்னாலஜிக்கு MW சோலார் EPC என்ற மிகப்பெரிய ஆர்டர் கிடைத்துள்ளது. 124 மெகாவாட் சோலார் வால் ரினியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜிக்கு 124 மெகாவாட் சோலார் EPC, அதாவது இன்ஜினியரிங் ஒர்க்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், EPCல ஃபுல்லா எல்லாமே பண்ற மாதிரி என்ற மிகப்பெரிய புதிய ஆர்டர் கிடைத்துள்ளது. இருப்பினும் கடந்த சில வாரங்களாக
1000 என்ற விலையை தாண்டுவதில் இது ஒரு தடையை எதிர்கொண்டு வருகிறது. ஜெபிரிஸ் தொடர்பு நிறுவனத்தின் 6 முக்கிய பங்குகளை பரிந்துரை செய்த 6 பங்குகளை பார்ப்போம். சிறப்பான காலாண்டு முடிவு அடிப்படையில் ஜெப்ரீஸ் நிறுவனம் 15% முதல் 39% வரை உயரும் வாய்ப்புள்ள பங்குகளை பரிந்துரை செய்துள்ளது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பையிங் ரேட்டிங் கொடுத்து 830 சுமார் 39% சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ளோரன் பவர் 10,780 போகும்னு சொல்லியிருக்காங்க. 26% உயர்வு சொல்லியிருக்காங்க. கேட்வே 23% உயர்வும் சொல்லியிருக்காங்க. 74 அப்படியே போகும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஓ பாராமெடிக்கல் 20% உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. 2,320 கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி இந்தியா 15,000 அப்படியே போகும்னு சொல்லியிருக்காங்க. 14%. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெடுக்கு பை இலக்கு கொடுத்து 15% உயர்வு வரும் சொல்லியிருக்காங்க. இப்ப டிவிடெண்ட் போனஸ் மற்றும் ஸ்டாக் பில்ட் அறிவித்த பங்குகளை பார்ப்போம். ஜேகே பேப்பர் 392 1% உயர்வு. டிவிடெண்ட் ₹4 கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டேட் ஆகஸ்ட் 19. அப்புறம் எல்ஸ்கா கேபிட்டல் டிவிடெண்ட் ₹1.25 கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டேட் ஆகஸ்ட் 18. விசாகா இண்டஸ்ட்ரி 5% உயர்வுல முடிஞ்சிச்சு. டிவிடெண்ட் ₹1 கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டேட் ஆகஸ்ட் 13. விசாகா இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் போனஸ் ஸ்டாக் மற்றும் ஃபில்ட் கொடுத்த பங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் புரோட்டீன் ஸ்டாக் ஃபில்ட் 1:10 ஒரு பங்கு 10 பங்காக மாறும். இந்த முடிவுற்ற விலை 5% லோயர் சர்க்கியூட் அடைஞ்சிருக்கு. எக்ஸ்டேட் ஆகஸ்ட் 25. ஐடியல் டெக்னோ பிளாஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு 1:1 போனஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பங்குக்கும் கூடுதலாக ஒரு பங்கு கிடைக்கும். 180 பிளாட்டா நீங்க முடிஞ்சிருக்கு. எக்ஸ்டேட் விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான தகவல் நிறுவன ஆய்வறிக்கையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்பிஐ முடிவெட்ட 2% சரிவு. ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் எதிர்மறையான பார்வையுடன் அதற்கு விலையை குறைத்து கொடுத்திருக்கு எஸ்பிஐக்கு. அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்குக்கு முடிவெற்ற விலையில பிளாட்டா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் நேர்மறையான பார்வையுடன் வெள்ளிக்கிழமைக்குள் ₹90 வரை கூட உயரக்கூடும் என்று நிர்ணயிக்கிறது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள ₹90 போகும் சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க் ₹22.74 பிளாட்டா முடிஞ்சிருக்கு. சாய்ஸ் புரோக்கிங் நிறுவனம் ₹23.90 கணித்துள்ளது. 5% அதே நேரத்துல என்எஸ்டிஎல் ₹817.5 மைல்டு பூலிஷா முடிஞ்சிருக்கு. இதனுடைய இலக்கு ₹860 வழங்கி உள்ளது. ஆனா இந்த பங்கானது 5 பைசா கேபிட்டல் ஆனது ₹860 முடிய போகும் சொல்லியிருக்காங்க. இந்த என்எஸ்டிஎல் பட்டியலிடப்பட்டத்துல இருந்து சில்லறை முதலீட்டாளருடைய பணத்தை கொஞ்சம் மைனஸ்ல வச்சிருக்கு. ஆனா இது லாங் டேர்முக்கு நல்ல பங்கு. நிப்டியுடைய சீராய்வு என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செப்டம்பர் மாசத்துல நிப்டி பிஎஸ்சி எல்லாமே இருக்கு. பிஎஸ்சி இண்டெக்ஸ்ல நிப்டி நெக்ஸ்ட் 50 நிலையக்கூடிய விப்ரோ, வேதாந்தா அலுமினியம், ஹிட்டாச்சி எனர்ஜி, வோடாஃபோன் ஐடியா, பாலிகேப், பிஹெச்இஎல் நிப்டி நெக்ஸ்ட் 50ல நுழையக்கூடியவை. கூடுதல் வாய்ப்பு டிவிஎஸ் மோட்டார் கடந்த 1.5 மாதங்களாக தொடர்ந்து அபார வளர்ச்சி அடைந்து வருவதால் நிப்டி 50 சேர அதிக வாய்ப்பு உள்ளது. உலக அளவிய சந்தேகம் மற்றும் புவிசார் அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா ரஷ்ய தடை. அமெரிக்கா செனட் சபை ரஷ்யா மீது ஒரு புதிய பொருளாதார தடை மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயு வாங்கும் நாடுகள் இந்தியா மற்றும் சீனா உட்பட நாடுகள் மீது 100% சுங்க வரி விதிக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது. இருந்த போதிலும்
இந்தியா மற்றும் உலகளாவிய பங்குச் சந்தைகள் எந்த ஒரு வீழ்ச்சியும் அடையாமல் உறுதியாக இருந்தன. சந்தை இந்த எச்சரிக்கையை பெரியதாக பொருட்படுத்தவில்லை. ஏன்னா நம்மளுடைய நாடானது ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட் மூலம் பல யூரோப்பியா, நியூசிலாந்து அந்த மாதிரி பல நாட்டுகளில் ஏற்றுமதி ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறதுனால இது ஒன்றும் பாதிப்பு வராது இல்லை நம்ம நினைக்கப்படுறேன். அதே போல ட்ரேடு பண்றவங்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி வேலை நிறுத்தம் செய்வதாக ஒரு வதந்தியா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, பார்த்துக்காங்க. ஈரான் இந்த ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை மீண்டும் திறந்தால் அமெரிக்கா வைத்திருந்த அணுசக்தி ஒப்பந்த நிபந்தனைகளை தளர்த்த தயார் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனா ஈரான் போரினால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அமெரிக்கா வார் காம்பன்சேஷன் வழங்க வேண்டும் என்று மூன்றாம் தரப்பினரின் தலையீடு இல்லாமல் இருந்ததால் மட்டுமே ஜலசக்தியை முழுமையாக திறக்க முடியும் என்று நிபந்தனை விதித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் தங்கள் பகுதியில் அமெரிக்கா இராணுவ தளங்களை அனுமதிப்பதை பிராந்திய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இஸ்ரேல் காசா பேச்சுவார்த்தை காசாவில் அமைதியை ஏற்படுத்த ட்ரம்ப் முன்வைத்த 15 அம்ச திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிராகரித்து விட்டார். ஆசியா அமெரிக்க சந்தைகள் ஜப்பானு, சீனா, ஹாங்காங்கு பார்த்தாமலே படிச்சுக்கிட்டு இருக்கு. ஹாங்காங்கு, தைவான் சந்தைகள் நேர்மறையான போக்கிலே முடிந்தன. டவுன் ஜோன்ஸ் மற்றும் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் லேசான ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டன. நாஸ்டாக் 1.2% உயர்ந்தது. யுஎஸ் பங்குகளில் ஃபேஸ் லாக்கின் காலம் முடித்த பிறகும் எதிர்பாராத விதமாக 15% உயர்வு. ஏபிஎன்பி 17%, மைக்ரோசிப் டெக் 13%, வால்லிண்ட் 10% நல்ல ஏற்றம் கண்டன. இந்த பங்குகள் எல்லாமே அமெரிக்கால பங்கு சந்தை ட்ரேட் ஆகக்கூடிய பங்கு. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்து பேரல் ஒன்றுக்கு $84 $84.64 கிட்டத்தட்ட 1.36% உயர்வு என்ற அளவில் வர்த்தகமாகி வருகிறது. உலகளாவிய பதற்றங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை சந்தையில் லேசான பதற்றம் நிலவினாலும் அந்நிய நிறுவன முதலீட்டாளர்களின் தொடர் முதலீடு இந்திய சந்தைக்கு பெரும் பலமாக உள்ளது. மிகப்பெரிய தாக்குதல் ஏதும் நடக்காத வரை இந்திய பங்கு சந்தை பெரும் சரிவை சந்திக்க வாய்ப்பில்லை, தொடர்ந்து நிலையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாளைக்கு மார்க்கெட்ல இந்த தகவல் அனைத்துமே கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, எந்த ஒரு நிதி ஆலோசனையும் கிடையாது. ஊடால ஒரு சிலக பேசியிருப்போம், அதை அப்படித்தான் பேசுவோம். அப்படி பேசினாதான் நமக்கு கொஞ்சம் வியூஸ் வரும். அதனால அப்படி பேசினாதான் கரெக்டா இருக்கு. அதனால பங்கு சந்தையில கொஞ்சம் ரொம்பவும் கத்துக்கணும் பார்க்காதீங்க. உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி கூப்பிட்டா வாட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கோங்க. அதுக்கு மேல போனா பையி, இதுக்கு மேல கீழே போனா செல்லு அப்படின்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நீங்க என்னத்தையாவது பண்ணினீங்கன்னா லாபம் கிடைக்கும். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு பண்ணுவோம்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ராட்டஜியை போட்டுக்கிட்டு இதனால எந்த ஃபால்ட் வருமா, இதனால எந்த ஃபால்ட் வருமா அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணி நம்மளால ப்ராஃபிட் எடுப்போம். ஆனா அதிக ப்ராஃபிட் எடுக்காம கம்மியான ப்ராஃபிட் எடுப்போம், இல்லை லாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால ஏதோ அந்த கைக்கு மேல போனா வாங்கி, இந்த கைக்கு மேல வாங்கி குச்சி குச்சியா போட்டுச்சு, சின்ன சின்னதா போட்டுச்சு அப்படின்னா வாங்கு அப்படின்னா எப்படியும் நீங்க ஃபாலோ பண்ணி பணத்தை சம்பாதிங்க, அறிவை வளர்த்துக்கிறாதீங்க. அப்பதான் நீங்க பங்கு சந்தையில பணம் சம்பாதிக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இது ஏதாவது தவறா இருந்தா நல்லா கமாண்ட் போடுங்க, முடிஞ்சா திட்டி கமாண்ட் போடுங்க, பார்ப்போம் எவன் போடுவேன்னு பார்ப்போம். வாழ்க உறப்புடன்.